ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் சூரிய பிரகாஷ் வர்மா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பேசிவ் வாய்ஸ்னா என்ன, ஆக்டிவ் வாய்ஸ் எங்கே பயன்படுத்தணும், பேசிவ் வாய்ஸ் எங்கே பயன்படுத்தணும், ஆக்டிவ் வாய்ஸ் கொடுத்தாங்க எக்ஸாமில் அதை பேசிவ் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்னென்னலாம் டெக்னிக்ஸ் இருக்குது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணணுன்னாலும் சரி, இல்லை ஒரு கிராமரை நான் கற்றுக்கணுன்னாலும் சரி, நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஏற்கனவே சிலது அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சேரும். லெட்ஸ் பிகின் தி வீடியோ. ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன? ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை டைரெக்டாக கன்வே பண்ணுவோம். எந்த விதமான கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கன்வே பண்ணுவோம். நம்ம எழுதும்போதும் சரி, ஸ்போக்கன் எபிலிட்டி அப்பவும் சரி, ஆக்டிவ் வாய்ஸை தான் நம்ம 90% யூஸ் பண்ணுவோம். அப்போது பேசிவ் வாய்ஸ் எங்கே பயன்படுத்துவோம்னாக்கா, எப்போ நாம் ஆப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் தருவோமோ அப்போ தான் பேசிவ் வாய்ஸை பயன்படுத்துவோம். நியூஸ் பேப்பர்லேயே ஆகட்டும், நியூஸ் எக்ஸ்பிளனேஷன்லேயே ஆகட்டும், பேசிவ் வாய்ஸ் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இங்கே ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். அதுவே நீங்கள் பேசிவ் வாய்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஜெக்ட் வேர்ப் சப்ஜெக்ட் ஃபார்மேட்ல இருக்கும். 12 டென்சஸ்ல இந்த क्वेश्चन வந்தாலுமே ஒரே ஒரு விஷயம் தாங்க, V3 ல மட்டும் தான் பேசிவ் வாய்ஸ்ல இருக்கணும். பேசிவ் வாய்ஸ்ல verb என்பது V3 ல தான் இருக்கணும். அது V3 தவிர வேற எந்த ஒரு டென்ஸ்க்கும் மாறாதுங்க. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி என்ன சொன்னோம், verb என்பது பேசிவ் வாய்ஸ்ல V3 ல மட்டும் தான் இருக்கணும். 12 டென்சஸ்ல எந்த டென்ஸ்ல போனாலுமே V3 ல மட்டும் தான் இருக்கணும். இப்போ பாருங்க, இன்னொரு ரூல் சொல்றேன். சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் இதுல இருக்குங்க. என்ன இருக்கு? I, we, you, they, he, she, it. இது சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். இது ஆப்ஜெக்ட்டா மாறுங்க. ஆக்டிவ் வாய்ஸ்ல எப்படி இருக்கும், அது பேசிவ் வாய்ஸ்ல எப்படி இருக்கும்னாக்கா, I என்பது மீயா மாறும், we என்பது அஸா மாறும், you என்பது யூவாவே இருக்கும், he என்பது ஹிம்மா மாறும், she என்பது ஹெர்ரா மாறும், it என்பது இட்டாவே இருக்கும், they தெம்மா மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு ரூல் என்னன்னாக்கா, 12 டென்சஸ் சொன்ன இல்லைங்களா, இந்த 12 டென்சஸில் 4 டென்ஸுக்கு பேசிவ் வாய்ஸே இருக்காதுங்க. 4 டென்ஸுக்கு பேசிவ் வாய்ஸே இருக்காது. எந்தெந்த டென்ஸ்னா, present perfect continuous tense, past perfect continuous tense, future perfect continuous tense and future continuous tense. இந்த 4 டென்ஸுக்குமே சுத்தமாக பேசிவ் வாய்ஸ் என்பது இருக்காதுங்க. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 டென்ஸில் 4 டென்ஸுக்கு பேசிவ் வாய்ஸ் இருக்காது. இந்த வீடியோவில் நான் 3 டென்ஸஸை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறேன். என்னன்னாக்கா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ரிமைனிங் எக்ஸாம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ பேசிவ் வாய்ஸை பற்றின பார்ட் 1 வீடியோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நிறைய வரும். அண்ட் எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் பாருங்கள். த கேட் சேஸ்ட் த மவுஸ். The cat chased the mouse. Subject verb object divide பண்ணிங்கன்னா the cat is subject, chased verb object the mouse. இப்போ பாருங்க, இங்க எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரோம், சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரோம். சப்ஜெக்ட் யாரு, doer of the action. இங்க என்ன verb இருக்கோ அதுதாங்க ஆக்ஷன். இங்க என்ன verb இருக்கு, chased. யார் சேஸ் பண்ணாங்க, அவங்க தான் doer of the action. இங்க யாருங்க சேஸ் பண்ணது, the cat. அப்போ யாருங்க ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் யார் மேலே செய்யப்பட்டது, மவுஸ் மேலே. ஸோ சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்திருக்காங்க. சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்டார்டிங்கில் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்திருக்காங்க, சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்திருக்காங்க. அப்போது எந்த இடத்துல சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்களோ அது ஆக்டிவ் வாய்ஸ். எந்த இடத்துல ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்களோ அது பேசிவ் வாய்ஸ். இதுவே பேசிவ் வாய்ஸில் எப்படி இருக்கும் பாருங்க. த மவுஸ் வாஸ் சேஸ்ட் பை த கேட். இங்கே இம்பார்ட்டன்ட் எதுக்கு தரோம், த மவுஸ்க்கு தரோம். முதல்ல சென்டென்ஸ் எதை வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, மவுஸை வச்சு. ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் verb object ஃபார்மேட்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ், ஆப்ஜெக்ட் verb subject ஃபார்மேட்லேருந்து பேசிவ் வாய்ஸ். I created an app. An app was created by me. இங்கே ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பேசிவ் வாய்ஸ்க்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்கள். இங்கே சப்ஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணோம், ஆப்ஜெக்டில் முடித்தோம். இங்கே ஆப்ஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணோம், சப்ஜெக்டில் முடித்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணது என்ன, சப்ஜெக்ட் பிளேஸில் ஆப்ஜெக்டும், ஆப்ஜெக்ட் பிளேஸில் சப்ஜெக்டும் வந்துச்சு. நம்பர் 2 என்ன சேஞ்ச் பண்ணணும்னாக்கா, ஆப்ஜெக்ட் பக்கத்தில் பாருங்கள் ஹெல்பிங் வேர்ப் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, வேர்ப் என்பது V3 ல இருக்குது. அடுத்து பை, by அப்படின்ற ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். I eat an apple. இது சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. டிவைட் பண்ணுங்கள், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்கள், an apple is eaten by me. இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு, ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு சப்ஜெக்ட் வந்திருக்கு, வெர்ப் என்பது V3 க்கு போயிடுச்சு, எக்ஸஸாக ஹெல்பிங் verb is இருக்குது, அண்ட் சப்ஜெக்ட்டுக்கு முன்னே பை இருக்குது. அப்போது நம்ம ஒரு ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணணும்னா என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், முதல் ரூல் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும். செகண்ட் ரூல் ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு சப்ஜெக்ட் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்பிங் verb நம்ம பயன்படுத்தணும். ஹெல்பிங் verbனா பி ஃபார்ம். பி ஃபார்ம் verbனா என்னங்க, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடியப்போ am, is, are பயன்படுத்தணும்.
பாஸ்ட் டென்ஸ் இருக்கும்போது வாஸ் அண்ட் வேர் பயன்படுத்தணும். ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கும்போது வில் பி என்பதை பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் verb என்பது எந்த டென்ஸ் வந்தாலுமே V3ல மட்டும் தான் இருக்கணும். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, V3னா ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், ரோட், ரிட்டன். ரிட்டனை தான் நம்ம எடுத்துக்கணும். சிங், சாங், சங், சங்கை தான் நம்ம பயன்படுத்தணும். அந்த மாதிரி தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb மட்டும்தான் பாசிவ் வாய்ஸில் பயன்படுத்துவோம். அடுத்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னே பை எனக்கூடிய ப்ரிப்போசிஷனாக பயன்படுத்தணும். மறுபடியும் சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு ஆப்ஜெக்ட் வரணும், ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு சப்ஜெக்ட் வரணும். verb என்பது V3ல தான் இருக்கணும். அண்ட் ஹெல்பிங் verb வந்து am, is, are, or was, or were, or will be இருக்கணும். அண்ட் சப்ஜெக்ட்டுக்கு முன்னே ஒரு பை இருக்கணும். ஓகேங்களா? I write a novel. I wrote a novel. I will write a novel. I write a novel. நான் நாவல் எழுதுவேன். I wrote a novel. நான் நாவல் எழுதிட்டேன். I will write a novel. நான் நாவல் எழுத போகிறேன். இங்கே ஒரே ஒரு சென்டென்ஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் நம்ம பார்க்குறோம். முதல்ல நீங்கள் யோசிக்க வேண்டியது அந்த சென்டென்ஸ் என்பது எந்த டென்ஸில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், செகண்ட் சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், தேர்ட் சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதை நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணிட்டு தான் ஹெல்பிங் verb இருக்கணும். எப்படின்னாக்கா இந்த டென்ஸ் பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது ஹெல்பிங் verb என்ன இருக்கணும்? am, is, are. ஓகே, இங்கே எங்கே பாருங்கள், wrote, செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. அப்போ அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ எங்கே இருக்கணும்? was, are, were. அப்போ ஃபைனல் என்ன இருக்குது? will write. அப்போ அங்கே என்ன இருக்கணும்? will be. இப்போ புரியுதுங்களா? ஓகே, இதெல்லாம் புரியுது. ஆம் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து am, is, are, பாஸ்ட் டென்ஸ் வந்து was, were, அப்புறம் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் வந்து will be. அதெல்லாம் ஓகே தான். அது ஸ்பெசிஃபிக்காக எங்கே பயன்படுத்துறது அப்படின்னு உங்கள் கேள்வியாக இருந்தால் இங்கே பாருங்கள் ஆன்சரு. நீங்கள் என்ன சொன்ன, சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு ஆப்ஜெக்ட் வரணும். அந்த ஆப்ஜெக்ட் பாருங்கள். இங்கே ஆப்ஜெக்ட் என்ன? ஏ நாவல். அது சிங்குலராக ப்ளூரலான்னு நீங்கள் பார்க்கணும். அது சிங்குலராக இருந்தால் ஈஸ், ப்ளூரலாக இருந்தால் ஆர் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும்போது. ஒருவேளை ஐயா இருந்தால் ஆம். ஓகே, ஒருவேளை பாஸ்ட் டென்ஸில் சிங்குலராக இருந்தால் வாஸ், பாஸ்ட் டென்ஸில் ப்ளூரலாக இருந்தால் வேர். அப்போ ஃபியூச்சரில் சிங்குலராக இருக்கட்டும், ப்ளூரலாக இருக்கட்டும், வில் பி மட்டும்தான். நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ ரைட் எ நாவல். ஐ என்பது சப்ஜெக்ட், ரைட் என்பது verb, நாவல் என்பது ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். எ நாவல் ப்ரெசன்ட் டென்ஸ் தானே. அப்போ ஹெல்பிங் verb என்ன இருக்கணும்? am, is, are. am, is, areல சிங்குலருக்கு என்ன வரணும்னு சொன்னோம்? is. அப்போது எ நாவல் இஸ். verb என்ன ஃபார்மில் இருக்கணும்னு சொன்ன ரூல் படி V3ல இருக்கணும். அப்போ ரைட்டுக்கு தேர்ட் ஃபார்ம் ரைட், ரோட், ரிட்டன். அப்போ என்ன வரணும்? ரிட்டன். ஓகே, ரைட்டன் எழுதிடலாம், ரிட்டன். நெக்ஸ்ட் என்ன ரூல் படி BY, பை வரணும். ஓகே, எழுதிடலாம். அப்புறம் ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு சப்ஜெக்ட் வரணும். இங்கே என்ன சப்ஜெக்ட்? ஐ. ஆப்ஜெக்ட்டுக்கு போகும்போது மீ அப்படின்னு மாறும். ஓகேங்க. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ wrote a novel. நான் வந்து ஒரு நாவல் எழுதிட்டேன். இங்கே wrote என்ன டென்ஸில் இருக்குங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் ஹெல்பிங் verb என்ன வரணுங்க? was, are, were. எப்போ was? சிங்குலராக இருந்தால் was, ப்ளூரலாக இருந்தால் were. இங்கே ஏ நாவல் சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். ஸோ இது எப்படி வரும்னு பாருங்கள். ஏ நாவல் was with the form of the verb ஆல்ரெடி சொன்னோம், written. அடுத்து என்ன வரணும்? பை. அண்ட் ஐ என்னவா மாறும்? மீ. ஓகேங்களா? இப்போ ஃபியூச்சர் பாருங்கள். அதே மாதிரி ஐ இஸ் ஏ சப்ஜெக்ட், வில் ரைட் இஸ் ஏ verb, அண்ட் ஏ நாவல் இஸ் ஏ ஆப்ஜெக்ட். இதை அப்படியே ஏ நாவல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏ நாவல் ஃபியூச்சர் எடுத்தனால வில் பி, V3 எடுத்தனால ரிட்டன் பை மீ. இங்கே ஒரே டென்ஸை நான் நாத்துக்கு 3 சென்டென்ஸில் சொன்னேன்னா இப்போ புரியுதுங்களா? இங்கே ஐ ரைட் ஏ நாவல் என்னவா மாறிச்சு? ஏ நாவல் இஸ் ரிட்டன் பை மீ. ஐ ரோட் ஏ நாவல் என்னவா மாறிச்சு? ஏ நாவல் வாஸ் ரிட்டன் பை மீ. ஐ வில் ரைட் ஏ நாவல் என்னவா மாறிச்சு? ஏ நாவல் வில் பி ரிட்டன் பை மீ. இங்கே பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் எல்லாம் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ்னா இஸ் ப்ளஸ் V3, பாஸ்ட் டென்ஸ்னா வாஸ் ப்ளஸ் V3, ஃபியூச்சர் டென்ஸ்னா வில் பி ப்ளஸ் V3. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு என்ன மாறுது? சென்டென்ஸ் எல்லாம் பாருங்கள், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் எல்லாம் அப்படியே இருக்கும். verb அப்படியே V3லே தான் இருக்கும். என்ன மாறுது? பி ஃபார்ம்ஸ். அதுக்காக தான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். ப்ளூரலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அப்போ என்ன சொன்னோம்? ஐ ரைட் ஏ நாவல் சொன்னோம் இல்லைங்களா? அதை ஐ ரைட் நாவல்ஸ் அப்படி போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். இங்கே நாவல்ஸ் ப்ளூரல், அதனால சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நாவல்ஸில். அது ப்ளூரல் எடுத்தனால ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளூரலில் என்ன பண்ணணும்? novels, present and plural are. Novels are that form of the verb written by me. இது I wrote novels அப்படின்னா plural past என்ன இருக்கு? were. Novels were written by me. Okay, I will write novels. Novels will be written by me. ஓகேங்களா நண்பர்களே, இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்பிக்கையில் நான் இந்த குவிஸ் உங்களுக்கு கொஷனாக தரேன். இதுக்கு ஆன்சர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். They play tennis.
they play tennis. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் passive voice யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு கொஸ்டின், students finished projects. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபினிஷ் இட் ப்ராஜெக்ட்ஸ். ரெண்டுத்துக்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூரிய பிரகாஷ் வர்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட, கிளாஸ்மேட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.